வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு ஏப்ரல் 21, 2026. இன்னும் சில மணி நேரத்துல தமிழ்நாட்டோட தேர்தல் பிரச்சார சத்தம் அணங்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் சார் ஒரு லெட்டர் போட்டிருக்காரு பாருங்க. அது சும்மா வேடி மாதிரி இருக்கு பாஸ். சொல்ல முடியாத வேதனைகள், நெருக்கடிகள்னு எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்காக நான் நிக்கிறேன்னு அவர் சொன்னது இப்போ ஒரு பெரிய வைப உருவாக்கியிருக்கு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த தளபதி லெட்டர் ரகசியத்தை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸ இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். நெருக்கடிகளுக்கு அஞ்ச மாட்டேன். அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்து எனக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளையும் வேதனைகளையும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த விஜய் யாருடைய அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டான், குனிஞ்சி கும்பிடு போட மாட்டான்னு சம கெத்தா கடிதத்துல சொல்லியிருக்காரு தளபதி. யார் அந்த எதிரிகள்? மக்கள் விரோத தீய சக்தி திமுகவும் பிளவுவாத சக்தியான பாஜகவும் தான் நம்ம அரசியல் எதிரிகள்னு ஓப்பனா பேரை சொல்லி அட்டாக் பண்ணிருக்காரு விஜய் சார். மற்றும் பலர்னு அவர் குறிப்பிடுறது யாரைன்னு உங்களுக்கே தெரியும் பாஸ். மிரட்ட முடியாது, பணிய மாட்டேன். ஆதாயங்களை காட்டி இந்த மகனை அடக்க முடியாது. அதிகாரத்தை வச்சு உங்க சகோதரனை மிரட்ட முடியாதுன்னு தமிழக மக்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிராமிஸ் பண்ணிருக்காரு நம்ம ரியல் ஹீரோ. பணத்தை நம்பும் அரசியல் சூதாடிகள், பணத்தை மட்டுமே நம்பி சுயலாபத்துக்காக அரசியல் பண்றவங்களுக்கும் அடுத்த தலைமுறையோட கனவை அடகு வைக்கின அடிமை அரசியல்வாதிகளுக்கும் இந்த தேர்தல் சரியான பாடமாயிருக்கும்னு விஜய் சார் சாடியிருக்காரு. மாபெரும் மக்கள் சக்தி. எந்த அரசியல் பின்னணியும் இல்லாம வந்த என்ன நீ வாப்பா நாங்க பாத்துக்கிறோன்னு நீங்க கொடுத்த அந்த பேரன்பு தான் என்னோட உந்து சக்தின்னு தொண்டர்களை உருக வச்சிடாரு விஜய் சார். பிரிச்சு மேய போற மக்கள், என்னை உன்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற சக்திகளை மக்கள் அக்கு வேர் ஆணி வேரா பிரிச்சு தூக்கி எறிய போறது உறுதின்னு தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு ஒரு முன்னோட்டத்தையே கொடுத்துட்டாரு விஜய் சார். விசில் சின்னமே ஒரே வழி. வேற எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் அது பிளவுவாத சக்திகளுக்கே போய் சேரும். அதனால மாற்றத்துக்காக விசில் சின்னத்துக்கே வாக்களிங்கன்னு தன் கடிதத்தை முடிச்சிருக்காரு தளபதி. விஜய் சாரோட இந்த உருக்கமான கடிதத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. பயப்படுறவன் தான் மிரட்டுவான், பயம் இல்லாதவன் தான் மிரட்டலுக்கு அஞ்சாம நிப்பான். தளபதி இப்போ அந்த நேர்மையின் நெருப்பு கோலமா நிக்கிறாரு. மக்களோட தீர்ப்பு என்னங்கிறத உலகம் பார்க்க போகுது. தளபதி விஜயோட இந்த கடிதம் தேர்தல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குமா? திமுக பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவாங்களா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. தமிழக தேர்தலோட கடைசி நிமிஷ அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. தளபதியோட இந்த கடிதத்துக்கு ஒரு விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பை பாய்.